வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்சியில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு கிடையாது. நீங்கள் வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான கல்வி தகுதி என்ன, எவ்வளோ சேல்ரி என்ன, என்னைக்கு லாஸ்ட் டேட், இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரியணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு அரசு வேலைக்கு போயிடலாம். நம்ம சேனலில் வந்து ரெகுலராக அரசு வேலை தொடர்பான வீடியோக்களை பதிவேற்றிருக்கோம். நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வேலை இல்லாத நண்பர்கள், அரசு வேலை தேடும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு நம்ம சேனலோட அடுத்த கட்ட நபருக்கும் இன்னொருத்தரோட வாழ்க்கைக்கான ஒளிவிளக்காக நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் வந்து சிஎன்டி அதுக்கு தான் வந்து இந்த இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா 6ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு லாஸ்ட் டேட்னா 26 லாஸ்ட் டேட்டு. ஆன்லைன் எக்ஸாம் இது வந்து 6th ஆகஸ்ட் டு 11th ஆகஸ்ட் நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க டீட்டெயில்ஸ் எல்லாம். ஏன்னா அது நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதுனால எல்லா டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது. நம்ம என்ன பேசிக்கோ அதை மட்டும் நம்ம கண்டிப்பாக சொல்லிடுவோம். இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 சேலரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷம். என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். இது முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்ளை பண்ணிடுங்க. என்றைக்கு லாஸ்ட் டேட்னு சொல்லி 26/6 போட்டிருக்காங்க. எத்தனை மணிக்குள்ளேனா 11 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஃபீஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபீஸ் பேயபிள் வந்து 100 ருபீஸு. மற்றவங்களுக்கு, அதாவது உமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு ஷெட்யூல்ட் காஸ்ட், ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன் ஆர் அக்செப்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃபீஸ். இவங்களுக்குலாம் வந்து பேமெண்ட் ஆஃபீஸ் கிடையாது. ஆன்லைன் ஃபீ கேன் பி பெய்டு பை கேண்டிடேட்ஸ் அப் டு 27/6/2025 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இதுக்கான சேலரி வந்து 25,000. நார்மல் உங்களுக்கு என்ன எக்ஸாம் பொசிஷன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக இருக்கனால ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, ஜிகே இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டெனோகிராஃப்க்கான ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. நீங்கள் அதையுமே வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து இது பண்ணணும். அதில் யார் பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, நல்லா பண்ணுறாங்களோ, அதில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேக்கன்சி இருக்கும். வேக்கன்சி டோட்டல் வேக்கன்சி வந்து 261. ஆல் ஓவர் இந்தியாவில் 261னா ஸ்டேட் வைஸ் பிரிச்சுக்கோங்க, கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சுக்கோங்க. வேக்கன்சி கம்மினாலும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ண முட்டாதீங்க. ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல வேலை, பெஸ்ட்டான வேலை, பெஸ்ட்டு ஜாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணுங்கள் எல்லோரும். இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஜாப் எல்லாத்துக்கும். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு கூடுதல் அடுத்த ஒரு நல்ல ஒரு அரசு வேலையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.